தேர்டு, நீங்க பண்ணக்கூடிய மோட் ஆஃப் பிரசன்டேஷனை பொறுத்து நம்ம 2 விதமா வந்து பிரிக்கலாம். ஒன்னு வந்து ஓரல் பிரசன்டேஷன், இன்னொன்னு வந்து போஸ்டர் பிரசன்டேஷன். ஸோ இந்த ஓரல் பிரசன்டேஷன் என்னன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட்டும் நம்மளோட ரிசர்ச்சை வந்து ஓவரலா நம்மளே வந்து சொல்றது. ஸோ அதை தான் வந்து ஓரல் பிரசன்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம டிஜிட்டல் மயத்தில் வந்து நிறைய இந்த பவர் பாயிண்ட் ஸ்லைடு, ஃபோட்டோ, வீடியோ இதெல்லாம் யூஸ் பண்ணி ஓரல் பிரசன்டேஷன் வந்து பண்றோம். பட் முன்னொரு காலத்தில், அதாவது இந்த டிஜிட்டல் எராக்கெல்லாம் முன்னாடி வந்து அவங்களே அவங்களோட ரிசர்ச் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க வாயால். ஸோ அதனால தான் வந்து இதுக்கு ஓரல் ப்ரெசன்டேஷன் அப்படின்ற பேர் வந்து வந்தது. போஸ்டர் ப்ரெசன்டேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து பேர்லேயே இருக்குது, ஒரு போஸ்டர் அடித்து ஒட்டிடுறோம். இப்போ நம்ம ஒரு படம் போஸ்டர் எடுத்தோம்னா இப்போ வந்து அதுலேயே வந்து டீகோட் பண்ணுறாங்க. அங்கே பார்த்தீங்களா அவர் கண்ணாடியில் ரத்தம் இருக்குது, இது எல்சியூ தான். ஸோ இந்த மாதிரி வந்து போஸ்டர்லேயே வந்து ஹீரோ யார், ஹீரோயின் யாருன்னு எழுதியிருக்க மாதிரி நம்மளோட என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் போட்டிருக்கோம், இது நம்மளோட ரிசல்ட் என்ன, எய்ம் என்ன அப்படின்னு அந்த போஸ்டரே வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து சொல்லிடும். நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதுலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை பற்றி நான் டீட்டெயிலாக எப்படி வந்து ஒரு போஸ்டர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, எப்படி ஓரல் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்றதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சிம்பிள் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, இங்கே ஓரல் ப்ரெசன்டேஷன்றது நம்ம எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். போஸ்டர் ப்ரெசன்டேஷன் அப்படின்றது வந்து ஒரு போஸ்டரே வந்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணணும். அந்த போஸ்டரே எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் சிம்பிள் டெஃபினிஷன். நாலாவது விஷயம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓரல் ப்ரெசன்டேஷனுக்கும் இந்த போஸ்டர் ப்ரெசன்டேஷனுக்கும் இருக்க பேசிக்கான டிஃபரன்சஸ் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வந்து ஓரல் ப்ரெசன்டேஷன் பண்ணலாமா இல்லை போஸ்டர் ப்ரெசன்டேஷன் பண்ணலாமான்னு உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடச்சிரும். ஸோ ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஓரல் ப்ரெசன்டேஷனா என்ன அப்படின்றது, அதில் இருக்க என்னென்ன முக்கியமான விஷயங்கள்ன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, லிமிட்டடான ஒரு அவைலபிலிட்டி, லிமிட்டடான டைம். அதாவது ரொம்ப ஓரல் ப்ரெசன்டேஷன்றது லிமிட்டடாக தான் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் கான்ஃபரன்ஸு இல்லை எந்த ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஓரல் ப்ரெசன்டேஷன் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியான சில பேர் தான் இருப்பாங்க. போஸ்டர் ப்ரெசன்டேஷன்ல நிறைய பேர் இருப்பாங்க. ஆக்சுவலி இந்த கம்பேரிட்டிவா பார்த்தோம் அப்படின்னா போஸ்டர் பண்றதை விட ஓரல் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன் அப்படின்றத நான் அடுத்தடுத்த காரணங்கள்ல சொல்றேன். ஸோ ரொம்ப லிமிட்டடான டைம் தான் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா சில சயின்டிஸ்ட், சில பெரிய பிஹெச்டி ஸ்காலர்லாம் வந்து அவன் பாட்டுக்கு அரை மணி நேரம் சொந்த கதை, சோக கதையெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிருவான். ஸோ அதனால வந்து ரொம்ப லிமிட்டடா 10 நிமிஷத்துல எக்ஸ்பிளைன் பண்ணு, 5 நிமிஷத்துல எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 5 நிமிஷத்துல என் பேரே சொல்லி முடிக்க முடியாது, இதுல எங்க எக்ஸ்பெரிமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்றன்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ரொம்ப லிமிட்டட் டைம் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ ரெண்டாவது விஷயம் இந்த ஓரல் ப்ரெசன்டேஷனில் பார்த்தோம் அப்படின்னா, ஏன் கஷ்டம்னு சொன்னேன் அப்படின்னா, லைவ் இன்ட்ராக்ஷன், அதாவது லைவ் ஆடியன்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட அப்படியே நீங்கள் இப்போ வளர்னது தான். ஸோ ஒரு 50 பேர் 100 பேர்கிட்ட கூட அந்த ஆடிட்டோரியமில் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடி வந்து நீங்கள் அப்படியே வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அதை வந்து லைவாக அவங்க வந்து ரிசீவ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி லைவ் இன்ட்ராக்ஷன் வந்து இருக்கு. யாராவது ஒரு கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரெசன்டேஷன் முடிக்கும் போதே முடிச்ச உடனே அப்படியே வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இது அந்த ஸ்லைடில் நீங்கள் அந்த தப்பு பண்ணிருந்தீங்க அப்படின்ட்டு. ஸோ அது ரொம்ப பக்குன்னு இருக்கும் அந்த மாதிரி டைம்லலாம். அதனால தான் வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றத சொல்கிறேன். மூணாவது விஷயம் வந்து ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் நல்ல விஷயம் தான். என்ன அப்படின்னா, அன்லிமிட்டெட் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் ஷேர் பண்ண முடியும். அதாவது என்னடா இப்போ தான் லிமிட்டட் டைம்னு சொன்னேன், இப்போ அன்லிமிட்டட்ன்ற பண்ண டைம் வந்து லிமிட்டட் தான். 10 நிமிஷம் தான், 10 நிமிஷத்து தான் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும். பட் ஆனால் அந்த 10 நிமிஷத்தில் எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்கன்னு இருக்குல்ல, அது வந்து ஓரல் ப்ரெசன்டேஷனில் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். ஸோ உங்களோட என்னது சாமர்த்தியம். ஸோ அதுதான் வந்து சொல்லணும்னு வச்சுருக்கு. ஸோ சாமர்த்தியத்தை பொறுத்து நீங்கள் வந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வேணாலும் அந்த 10 நிமிஷத்தில் வந்து சொல்லலாம். ஸோ எவ்வளோ நாளில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த ப்ரைஸ் வந்து கிடைக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஓரல் ப்ரெசன்டேஷனோட சாராம்சம். இப்படி இங்கே போஸ்டர் ப்ரெசன்டேஷனுக்கு வந்தோம் அப்படின்னா இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ்னால், ஃபஸ்ட்டு முதல் விஷயமே வந்து அன்லிமிட்டெட் டைம் தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு இடம் வந்து கொடுத்துருவாங்க. அங்கே போய் போஸ்டர் ஒட்டி வச்சுட்டு இந்தாப்பா கடையை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சாப்பிட போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, உங்கள் போஸ்டர் அங்கேயே தான் வந்து இருக்கும். ஸோ யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். எப்போ வேணாலும் ஒரு 4-5 பேராக வந்து பார்ப்பாங்க. ஓ, இந்த போஸ்டர் நல்லா இருக்கே அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து அந்த டயக்ராம் புரியல, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இல்லைன்னா வந்து பார்த்தியா போ அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அன்லிமிட்டெட் டைம். இப்போ ரெண்டாவது விஷயம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் வந்து லிமிட்டெட் இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் ஷேர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கா. ஏன்னா இப்போ இந்த போஸ்டர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க குறிப்பிட்ட சில டைமென்ஷன் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அளவில் தான் எங்களுக்கு வந்து போஸ்டர் கொடுக்கணும் அப்படின்றது. அதெல்லாம் நிறைய காமெடி நடந்திருக்கு எனக்கு. ஸோ அவங்க ஒரு டைமென்ஷன் கொடுப்பாங்க, நம்ம ஒரு டைமென்ஷனில் போவோம், பார்த்தா அது வேற ஒரு டைமென்ஷனில் இருக்கும் போஸ்டர். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு 5 அடிக்கு 5 அடி அந்த டைம் அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவன் போர்டு ரெடி பண்ணியிருப்பான் நம்ம போஸ்ட் ஓட்டுறதுக்கு. நம்ம இஷ்டத்துக்கு பிரம்மாண்டமாக ஒரு 10 அடிக்கு 10 அடி வந்து ஒரு போஸ்ட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு இடம் பத்தாது. ஸோ இந்த மாதிரி ஒரு லிமிட்டடான இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ண முடியும். அதில் நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது,
சொல்றது, இப்போ ஓரல் பிரசன்டேஷன்ல வந்து ஒரு 50 ஸ்லைடு கூட நீங்க 10 நிமிஷத்துல வந்து கவர் பண்ணலாம். பட் ஆனா இதுல வந்து அந்த குறிப்பிட்ட அந்த ஸ்பேஸ் தான். அதுக்குள்ள நீங்க உங்க மெத்தட சொல்லணும், உங்க ரிசர்ச்ச சொல்லணும், உங்களோட எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு டிராபேக். ஸோ இதுதான் ஓரல் அண்ட் போஸ்டருக்கு இருக்கிற மேஜரான டிஃபரன்சஸ். இதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் எது நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு வேர்டிக்டாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு குட் கம்யூனிகேட்டராக இருக்கீங்க, உங்களுக்கு நல்ல விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும் அப்படின்னா, யூ கோ ஃபார் ஓரல் ப்ரெசன்டேஷன். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசர்ச் ஒர்க் இருக்குது. ஆக்சுவலி இன்னொன்று என்ன முக்கியமானதுன்னா, நிறைய பேர் ரிசர்ச் ஒர்க்கை தான் வந்து ஓரல் ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரிவ்யூ வந்து இந்த போஸ்டர் ப்ரெசன்டேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ரிவ்யூவில் வந்து அவ்வளோ கண்டென்ட் நீங்கள் வந்து சொல்ல முடியாது. இன்னொருத்தர் பண்ண ஒர்க்கில் எவ்வளோ தான் குறை சொல்கிறது, இல்லை எவ்வளோ தான் நல்லது சொல்கிறது. ஸோ அதனால் வந்து சில பேர் வந்து அந்த ரிவ்யூ பண்ணுறவங்க எல்லாருமே வந்து போஸ்டருக்கு போயிடுவாங்க. டன் ஒர்க், அவங்க செஞ்ச ஒர்க்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஓரலுக்கு வந்து போவாங்க. ஸோ இதுதான் காமனாக நடக்கக்கூடியது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல கம்யூனிகேட்டர் சூப்பராக வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அப்படின்னா ஓரல் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது உங்களுக்கு சூப்பர். இல்லை நீங்கள் வந்து விஷுவலாக நான் சூப்பராக டிசைன் பண்ணுவேன், எனக்கு பேச வந்து வராது, நான் வந்து திக்கு குமார் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக நான் டயக்ராம் போடுவேன், சூப்பராக ஃப்ளோ சார்ட்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து போஸ்டர் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வெர்டிக்ட். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐகான் ஹிட் பண்ணிருங்க. அண்ட் திங்க் பை திங்க் விஷனோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணிருங்க. பாய்.